மாணவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பன்னிரெண்டாம் வகுப்பு விலங்கியல் பிரிவில் முதல் பாடத்தை பற்றி நாம் இப்போது படிக்க இருக்கிறோம். உயிரிகளின் இனப்பெருக்கம். உயிரினங்களில் எவ்வாறு இனப்பெருக்கம் நடைபெறுகிறது, பல்வேறு வகையான இனப்பெருக்க முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பாடத்தில் படிக்க போகிறோம். இந்த பாடமே அதை பற்றி தான் இருக்கிறது இல்லையா? இரண்டு வகையான இனப்பெருக்க முறைகள் இருக்குது. பாலிலா இனப்பெருக்கம், பால் இனப்பெருக்கம். பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்னா இனப்பெருக்க செல்களினுடைய ஈடுபாடு இல்லாமலே இனப்பெருக்கம் நடைபெறுவது தான் பாலிலா இனப்பெருக்கம். இது ஒரு செல் உயிரினங்களில் நடைபெறுகிறது. பாக்டீரியா, பாரமேசியம், யூக்ளினா, இந்த மாதிரி ஒரு செல் உயிரினங்களில் பாலிலா இனப்பெருக்க முறை நடைபெறுகிறது. பால் இனப்பெருக்கம்னா அங்க என்ன நடக்கும் அப்படின்னா இனச்செல்களினுடைய ஈடுபாட்டினால் நடக்கும். விந்து செல், அண்ட செல் இரண்டும் இணைந்து சைக்கோட்டு உருவாகும். பால் இனப்பெருக்கம். இப்போ இந்த இரண்டு இனப்பெருக்க முறைகளையுமே ஒரு சில விஷயங்கள் பொதுவாக இருக்கு. அது பாலிலா இனப்பெருக்கமாக இருந்தாலும் சரி, பால் இனப்பெருக்க முறையாக இருந்தாலும் சரி, என்னது பொது அப்படின்னா அந்த இனப்பெருக்கத்தின் அடிப்படையாக அங்கே என்ன உருவாகிறதுனா டிஎன்ஏ இரட்டிப்பாதல் நடைபெறுகிறது, ஆர்என்ஏ உற்பத்தி நடைபெறுகிறது, செல் பிரிதல் நடைபெறுகிறது, வளர்ச்சி நடைபெறுகிறது, இனப்பெருக்க அலகுகள் உருவாக்கப்படுகிறது, கருவுறுதல் நடைபெற்று புதிய உயிரிகள் உருவாகிறது. பாலிலா இனப்பெருக்கத்தை நம்ம என்ன சொல்றோம்னா கருக்கோளத்தால் தோன்றும் இனப்பெருக்கம் அல்லது உடலால் தோன்றும் இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாலிலி இனப்பெருக்க முறைகளை பத்தி பார்க்க போறோம். பாலிலி இனப்பெருக்க முறையாலே அதுல பாக்டீரியா மற்றும் ஒரு செல் உயிரினங்கள் தான் அந்த முறையில் இனப்பெருக்கம் செய்கிறது. பால் உறுப்புகளின் ஈடுபாடு இல்லாமல் நடைபெறக்கூடிய இனப்பெருக்கம் பாலிலி இனப்பெருக்கம். இது பல்வேறு முறைகள் நடைபெறுகிறது. இப்போ ஃபர்ஸ்ட் பிளவுறுதல் அப்படின்னு ஒரு முறை இருக்கு. பிளவுறுதல், இரு சம பிளவு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பாக்டீரியாலாம் அந்த முறையில் தான் இனப்பெருக்கம் அடைகிறது. ஒரு பாக்டீரியா பிளவுற்று இரண்டு சேய் பாக்டீரியாக்களை உருவாக்கும். இந்த மாதிரி பாக்டீரியா இல்லை, நிறையா ஒரு செல் உயிரினங்கள் இந்த மாதிரி நடைபெறுகிறது. அமீபா கூட அதே மாதிரி தான். ஒரு அமீபா இருக்குன்னா அது பிளவுற்று இரண்டு அமீபாக்களை, சேய் அமீபாக்களை உருவாக்கும். யூக்ளினா இருக்குன்னா யூக்ளினாவும் அதே மாதிரி தான், பிளவுற்று இரண்டு சேய் உயிரிகளை உருவாகும். ஒரு செல்லு ரெண்டு செல்லாக மாறிடும், அவ்வளோதான். அப்போ இது பிளவுறுதல் ஒரு வகை. அடுத்து ஸ்போர்கள் உருவாக்கம், முகிழ்தல், ஜமியூல் ஆக்கம், துண்டாதல், இழப்பு மீட்டல் அப்படின்னு வெவ்வேறு வகையான பாலிலி இனப்பெருக்க முறைகள் இருக்குது. இதை பற்றி நாம் ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கிறோம். முதலில் இரு சமப்பிளவு முறை. இரு சமப்பிளவு, ஒரு உயிரினம் இரண்டு சம பிளவாக, இரண்டு சம பகுதிகளாக பிரிவடைகிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமீபாவில் நடைபெறக்கூடியது எளிய ஒழுங்கற்ற இரு சமப்பிளவு. அப்போ ஒரு செல் இரண்டாக பிரியுதுன்னா அங்கே ரெண்டு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று கேரியோகைனசிஸ், இன்னொன்று சைட்டோகைனசிஸ். கேரியோ அப்படின்னா உட்கரு அப்படின்னு அர்த்தம். செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய உட்கருவை தான் நம்ம கேரியான். அதனால கேரியோகைனசிஸ்னா உட்கரு பிரிவடைதல். அது சைட்டோகைனசிஸ் அப்படின்னா சைட்டோபிளாசம் பிரிவடைதல். அப்போ இருசம பிளவு நடைபெறணும்னா, ஒரு பாக்டீரியா இரண்டா பிளவடையணும்னா முதல்ல அந்த பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய உட்கரு இரண்டா பிரியணும். அதுக்கு பேர் கேரியோகைனசிஸ். அப்புறம் அதில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் இரண்டு பகுதிகளாக பிரியணும். அதுக்கு பேர் சைட்டோகைனசிஸ். அப்போ இரண்டு ஈவெண்ட் அங்கே நடக்குது. இருசம பிளவுனா முதல்ல கேரியோகைனசிஸ் நடக்குது, அப்புறம் சைட்டோகைனசிஸ் நடக்குது. இப்போ இந்த இரு சமப்பிளவு முறையே பல்வேறு வகையாக பிரிக்கிறாங்க. எளிய ஒழுங்கற்ற இரு சமப்பிளவு, கிடைமட்ட இரு சமப்பிளவு, நீள்மட்ட இரு சமப்பிளவு, சாய்வு மட்ட இரு சமப்பிளவு. 4 முறை இருக்கு. இரு சமப்பிளவுலேயே அந்த பிளவு மட்டம் எப்படி இருக்குது, பிளவு மட்டத்தை பொறுத்து அது 4
முறைகளாக பிரிக்கப்படுகிறது. ஃபஸ்ட்டு எளிய ஒழுங்கற்ற இருசமப்பிளவு. எளிய ஒழுங்கற்ற இருசமப்பிளவு எதில் நடக்குதுன்னா அமீபாவில் நடக்குது. இந்த படத்தை பாருங்க. அமீபாவுக்கு ஒரு ஒழுங்கற்ற வடிவம். அந்த அமீபா உள்ள இருக்கக்கூடிய உட்கரு பிரிவடையுது பாருங்க. உட்கரு பிரிவடையுது. அதுக்கப்புறம் சைட்டோபிளாசம் பிரிவடைந்து 2 சேய் அமீபாக்களை உருவாக்குகிறது. இது ஏன் ஒழுங்கற்ற இருசமப்பிளவு அப்படிங்கம்னா பிளவு மட்டத்தை நம்ம பார்க்க முடியாது. எப்படி இருக்குன்னு பிளவு மட்டம் நேரையா இருக்கா, சரிவா இருக்கா, கிடைமட்டமா இருக்கா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது அமீபாவே அதனுடைய வடிவமே ஒரு ஒழுங்கற்ற வடிவம். அதனாலதான் அதை என்ன சொல்றாங்கன்னா எளிய ஒழுங்கற்ற இருசமப்பிளவு அமீபாவில் இருக்குது. அடுத்து கிடைமட்ட இருசமப்பிளவு முறை பாரமீசியம் மற்றும் பிளனேரியா போன்ற உயிரினங்கள்ல நடைபெறுகிறது. கிடைமட்டமாக இருக்கும். பாரமீசியம் பாருங்க. இதுல நடுவுல ஒரு சின்ன சுருக்கம் ஏற்படுகிறது. சுருக்கம் ஏற்பட்டு மேல உள்ள பகுதி ஒரு பாரமீசியமாகவும் கீழே இருக்கக்கூடிய பகுதி இன்னொரு பாரமீசியமாகவும் 2 சேய் பாரமீசியங்களை உருவாக்குகிறது. அப்போ பிளவு மட்டம் எப்படி இருக்குன்னா கிடைமட்டமாக இருக்கிறது. கிடைமட்டம்னா உங்களுக்கு தெரியுதா? குறுக்காக இருக்கு. அடுத்து இதோ பிளனரியாவில் நடைபெறக்கூடிய அதே மாதிரி தான் கிடைமட்ட இருசமப்பிளவு முறை. அடுத்து நீள்மட்ட இருசமப்பிளவு முறை. நீள்மட்டம் பிளவு மட்டம் நீள்மட்டமா இருக்கு. நீள்மட்டம்னா என்னது? மேலிருந்து கீழாக. யூக்ளினாங்கிற உயிரினத்துல அந்த மாதிரி நீள்மட்ட இருசமப்பிளவு முறை நடைபெறுகிறது. பிளவு மட்டம் மேலிருந்து கீழாக நடைபெற்று 2 சேய் உயிரினங்களை உருவாக்குகிறது. ஒர்டிசெல்லா என்று சொல்லக்கூடிய உயிரினம் இதுவும் நீள்மட்ட இருசமப்பிளவுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்து சாய்வு மட்ட இருசமப்பிளவு. இந்த உயிரினங்கள்ல பிளவு மட்டம் கிடைமட்டமாகவும் இல்லை, அதே மாதிரி நீள்மட்டமாகவும் இல்லை, கொஞ்சம் சரிவா இருக்கு, சாய்வாக இருக்கிறது. அதனால இதை என்ன சொல்றோம் அப்படின்னா சாய்வு மட்ட இருசமப்பிளவு. செராஷியம் அப்படிங்கிற உயிரினத்துல இதான் செராஷியம். இந்த உயிரினத்தை டைனோஃபிளாஜெல்லேட் அப்படின்னு சொல்லுவாங்க. டைனா 2 பிளாஜெல்லாக்களை கொண்டது, 2 நீளிலைகளை கொண்டது செராஷியம். இது சாய்வு மட்ட இருசமப்பிளவுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து பல சமபிளவு முறை அல்லது பல பிளவு முறை. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது இரு பிளவு முறை. ஒரு செல் இருக்குன்னா அது 2ஆகத்தான் பிரிவடைஞ்சது. ஆனா இனி பார்க்கக்கூடியது ஒரு செல் பல செல்களாக பிளவடைகிறது. அதுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டு பார்க்க போறோம். ஒர்டிசெல்லாங்கிற உயிரினமும் பல சமபிளவு முறையில இனப்பெருக்கம் செய்து, பிளாஸ்மோடியம் பல சமபிளவு முறையில இனப்பெருக்கம் செய்து. பிளாஸ்மோடியத்தை பொறுத்தளவுல 2 செல்கள், ஒன்று சைஷாண்ட், இன்னொன்று ஊசைட். இது இரண்டுமே பல பிளவு முறைகள் நடைபெறுகிறது. எப்படி படத்தை பார்க்கலாம். ஏன்னா பிளாஸ்மோடியத்தினுடைய வாழ்க்கை சுழற்சியை நீங்கள் படிச்சிருக்கலாம். அந்த பிளாஸ்மோடியத்துடைய வாழ்க்கை சுழற்சி கொசுவிலையும் நடைபெறும், மனிதன்லையும் நடைபெறுகிறது. இந்த படத்தில் உங்களுக்கு தெரியும் சைஷாண்ட் அப்படின்னு ஒரு செல் இருக்கு பாருங்க. ரைட் சைடில் சைஷாண்ட்னு ஒரு செல் இருக்கு. சைஷாண்ட் அதுல இருந்து ஒரு ஆரோ மார்க் வருது பாருங்க. மீரோசோயிட்டுகள் நிறைய பல பல்வேறு ஸ்போரோசோயிட்டுகளை உருவாக்குகிறது. இதுவும் பல பிளவு முறைக்கு எடுத்துக்காட்டு. 2 எடுத்துக்காட்டு இதில் இருக்குது. ஒன்று சைசாண்ட் மீரோசோயிட்டுகளை உருவாக்குவது எந்த முறை தான்? பல சமபிளவு முறை. ஊசிஸ்ட் ஸ்போரோசோயிட்டுகளை உருவாக்குகிறதும் என்ன முறை தான்? பல பிளவு முறை. இது ரெண்டும் பல பிளவு முறைக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து இதுவும் பல சமபிளவு முறைக்கு எடுத்துக்காட்டு. பிளாஸ்மோடியத்தில் உள்ள அந்த படம் தான், அதே படம் தான். சைசாண்டுங்க தனியாக எடுத்து போட்டிருக்கேன். சைசாண்டுங்கிறது ஒரு செல்லு தான். அது பல பிளவு முறை மூலம் பல்வேறு மீரோசோயிட்டுகளை உருவாக்கும். இது அமீபாவில் நடைபெறக்கூடிய பல சமப்பிளவு. அமீபா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இரு சமப்பிளவும் நடைபெறுகிறது. அதே சமயத்தில் பல சமபிளவு முறை மூலமும் அது இனப்பெருக்கம் செய்கிறது. இங்கே பாருங்க, அமீபாவை சுற்றி ஒரு உரை உருவாகிறது பாருங்க. அமீபா ஒரு ஒழுங்கான வடிவம் கிடையாது. ஆனால் இங்கே ரவுண்டாக இருக்கு பாருங்க. ரவுண்டாக இருக்குன்னா காரணம் என்னன்னா, அது இனப்பெருக்கம் செய்யும் போது அதை சுற்றி ஒரு உரை உருவாக்குகிறது. 3 அடுக்குகளால் ஆன ஒரு உரை உருவாகிறது.
உள்ள வந்து இருக்கக்கூடிய அந்த உட்கரு வந்து பிரிவடைந்து பல்வேறு சேய் உட்கற்களை உருவாக்குகிறது. 2வது படத்துல பார்த்தீங்கன்னா உள்ள பிளாக்கா டாட் இருக்கு. அது பல சேய் உட்கற்கள். அடுத்து அந்த சேய் உட்கருக்களை சுற்றி சைட்டோபிளாசமும் உருவாகிச்சுன்னா என்ன ஆகும்னா அதுக்கு பேர் தான் போலிக்காலி ஸ்போர்கள். போலிக்காலி ஸ்போர்கள் 3வது படத்தில் உள்ள அந்த உட்கருக்களை சுற்றி இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் அந்த பகுதிக்கு என்ன பேர்? போலிக்காலி ஸ்போர்கள். அடுத்து சாதகமான சூழ்நிலையில் இந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த உறை உடைந்து உள்ளே இருக்கக்கூடிய போலிக்காலி ஸ்போர்கள் வெளியேறி இளம் அமீபாக்களை உருவாக்கும். நிறைய இளம் அமீபாக்களை உருவாக்கும். 2 மட்டும் இல்லை, நிறையா. ஏன்னா இது பல சம பிளவு. அந்த உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு போலிகாலி ஸ்போர்களுமே என்னது ஒரு சேய் அமீபாவாக உருவாகும். இது பல சம பிளவு முறை. அடுத்து ஸ்ட்ரோபைலா ஆக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு உயிரினத்தில் நடைபெறுகிறது. இதுவும் ஒரு கிடைமட்டமான ஒரு பிளவு, சிறப்பு வகை கிடைமட்ட பிளவு. இது என்ன அப்படிங்கிறத படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இதில் பார்த்தீங்கன்னா இதான் அரீலியான்னு சொல்லக்கூடிய ஒரு உயிரினம். கிடைமட்டமாக பல்வேறு பிளவுகள் இருக்குது, நிறைய பிளவுகள். அந்த ஒவ்வொரு பிளவுமே ஒரு உயிரினமாக மாறிடும். இது ஒரு பிளவு, அடுத்து ஒரு பிளவு, ஒவ்வொரு பிளவுமே என்னவா மாறுதுன்னா அடுத்தடுத்த உயிரினமாக மாறும். இது ஸ்ட்ரோபைலா ஆக்கம்னு பேர். அடுத்து பிளாஸ்மோட்டோமி அப்படின்னு ஒரு இது இருக்குது. பிளாஸ்மோட்டோமி அப்படின்னா என்ன அப்படின்னா, சில உயிரினங்களில் பல உட்கருக்கள் இருக்கும். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக நமக்கு ஒரு செல் அப்படின்னாலே ஒரு உட்கரு அப்படின்னா நமக்கு கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி உயிரினங்களில் அது ஒரு செல் உயிரி தான், ஆனால் அதில் உள்ளே இருக்கக்கூடிய உட்கரு பல்வேறு உட்கருக்கள் இருக்குது. அதனால தான் அதை பல உட்கருக்களை கொண்ட பெற்றோர் உயிரிகள் பிரிந்து பல உட்கருக்களை கொண்ட சேய் உயிரிகளை உருவாக்குவதற்கு தான் என்ன பேருன்னா பிளாஸ்மோட்டோமி. இதுக்கும் ஒரு சில எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. ஒபாலினா, பீலோமிக்ஸா அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரினங்கள் ஒரு செல்லாலான உயிரி, ஆனால் அதில் இருக்கக்கூடிய உட்கரு பல எண்ணிக்கையில் இருக்குது. அதான் பல உட்கருக்களை கொண்ட பெற்றோர் உயிரிகள். இதுவும் பிளாஸ்மோட்டோமிக்கோட படம். பீலோமிக்ஸா என்று சொல்லக்கூடிய ராட்சச அமீபா இது. அடுத்து ஸ்போர்கள் உருவாக்கம் இதுவும் அமீபாவில் நடைபெறுகிறது. இதுவும் ஒரு பல பிளவு முறை தான். அமீபாவில் ஏற்கனவே நான் ஒரு பல பிளவு முறை சொன்னேன். உரை உருவாயிச்சு, உரைக்குள்ள இருந்து நிறைய போலிகாலி ஸ்போர்கள் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அடுத்து இதுவும் அமீபாவில் ஸ்போர்கள் மூலமும் இது உருவாகுது. இது ஒரு சாதகமற்ற சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு இனப்பெருக்க முறையை அது நடைபெறுகிறது. படத்தை பார்த்தா தெரியும். இந்த பாருங்க அமீபா ஃபர்ஸ்ட் படத்தை பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய உட்கருக்கள் உள்ள இருக்கக்கூடிய உட்கரு வந்து பல்வேறு துண்டங்களாக பிரிவடைகிறது. அதாவது உள்ள இருக்கக்கூடிய உட்கரு பல்வேறு துண்டங்களாக பிரிவடைகிறது. அதை சுற்றி சைட்டோபிளாசம் உருவாகி ஸ்போர்கள் உருவாகும். அந்த ஸ்போரை சுற்றி ஒரு உரை உருவாகும், ஸ்போர் உரை. அந்த ஸ்போர் உரை வந்து அந்த ஸ்போர்களை பாதுகாக்கும். திருப்பி சாதகமான சூழ்நிலை வரும்போது அந்த ஸ்போர் உரையை உடைந்து உள்ள இருக்கக்கூடிய அமீபா வெளியேறும். இதுவும் அமீபாவில் நடைபெறக்கூடிய இனப்பெருக்கம் தான். ஸ்போர்கள் உருவாக்கும் முறை மூலமும் அமீபா இனப்பெருக்கம் செய்கிறது. முகிழ்தல் அப்படின்னா பட், மொட்டு விடுதல் அப்படின்னு சொல்லலாம். இந்த முகிழ்தல் முறையிலையும் சில உயிரினங்கள் இனப்பெருக்கம் செய்கிறது. கடல் பஞ்சு, ஏன்னா நம்ம இப்போ படிச்சிருக்கிறது எல்லாமே என்னதுதான், பாலியல் இனப்பெருக்கம் தான் படிச்சுட்டு இருக்கிறோம். கடல் பஞ்சு முகிழ்தல் முறையில் பட்டிங்னு சொல்லக்கூடிய மொட்டு விடுதல் அப்படிங்கிற முறையில் இனப்பெருக்கம் செய்யுது. இதனுடைய படத்தை பார்த்தாலே தெரியும். இந்த பாருங்க, கடல் பஞ்சில் நடைபெறக்கூடிய ஒரு இனப்பெருக்கம் மொட்டு உருவாகுதல் அல்லது முகிழ்தல். இங்கிலீஷில் பட்டுனா மொட்டுன்னு அர்த்தம். சைடில் ஒரு சின்ன மொட்டு மாதிரி உருவாகுது அந்த உயிரினத்திலிருந்து. அதுக்கப்புறம் அந்த மொட்டை ஒரு புதிய உயிரினமாக உருவாகும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இதுதான். இதில் 2 வகை இருக்குது, புறமுகிழ்தல், அகமுகிழ்தல். புறமுகிழ்தல்னா மொட்டு வெளியில் தெரியும், அதுதான் புறமுகிழ்தல். சில உயிரினத்தில் அந்த மொட்டு உருவாகும், ஆனால் வெளியில் தெரியாது. இப்போ நமக்கு இந்த படத்திலே தெரியுது புறமுகிழ்தல். இப்போ இதெல்லாம் எடுத்துக்காட்டுனா புறமுகிழ்தல். ஹைட்ரா அப்படிங்கிற உயிரினம், ஒரு மெயின் உயிரினம் இருக்குது, சைடில் ஒரு பிரான்ச் மாதிரி வருது பாருங்க, அதான் மொட்டு.
அந்த மொட்டு உருவாகி அது முழுவதுமாக வளர்ச்சி அடைந்து அது ஒரு தனி உயிரினமாகவே மாறிடும். அந்த மொட்டு தனி உயிரினமாகவே மாறிடும். இது புறமுகிழ்தல் ஹைட்ராவில் நடைபெறுகிறது. அகமுகிழ்தல் செல்லுக்கு உள்ள நடைபெறுகிறது, வெளியில தெரியாது. செல்லுக்குள்ளேயே மொட்டு உருவாகுது. நாக்டிலுக்கா அப்படிங்கிற ஒரு உயிரினத்தில், இந்த உயிரினத்தில் மொட்டு விடுதல் நடைபெறுகிறது. ஆனால் மொட்டு வெளியில தெரியாது. அதான் அகமுகிழ்தல் அப்படின்னு சொல்றோம். இதுதான் அது ஒரு மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர். உள்ள புள்ளி புள்ளியா இருக்கிறதெல்லாம் என்னது? ஒரு பட்டு, ஒரு மொட்டு. அந்த ஒவ்வொரு மட்டுமே ஒவ்வொரு புதிய உயிரினங்களை என்ன செய்யும்? உருவாக்கும். இது ஜெம்யூல்கள். ஜெம்யூல்கள் உருவாக்கம் அப்படிங்கிறதும் இதுவும் கடல் பஞ்சில் நடைபெறுகிறது மற்றும் நன்னீர் பஞ்சில் நடைபெறுகிறது. ஜெம்யூல்கள், அந்த ஜெம்யூல்கள்லாம் உருவாகி அந்த ஜெம்யூல்கள் திருப்பி புதிய பஞ்சு, கடல் பஞ்சுகளை உருவாக்கும். இது கடல் பஞ்சு. அடுத்து துண்டாதல் அப்படிங்கிற ஒரு முறை. ஒரு உயிரினம் இருக்கு அப்படின்னா பல துண்டுகளாக பிரிகிறது. ஒவ்வொரு துண்டும் புதிய உயிரினமாக வளரும் திறனுடையது. அதுதான் கடல் சாமந்தியில் இந்த மாதிரி இது நடைபெறுகிறது. கடல் சாமந்தி என்று சொல்லக்கூடிய உயிரினத்தில் அந்த உயிரினம் துண்டாயிடுச்சுன்னா அந்த துண்டு, ஒரு துண்டுமே, ஒவ்வொரு பீஸுமே ஒரு புதிய உயிரினத்தை உருவாக்கும். இதுதான் கடல் சாமந்தி. இது ஏதோ ஒரு இதில் கட் ஆகிருச்சு அப்படின்னா அந்த கட்டான பகுதி திருப்பி ஒரு முழு உயிரினத்தை என்ன செய்யும்? உருவாக்கும். அப்போலைசிஸ், தற்சிதைவு முறை அப்படின்னு சொல்றோம். இது நாடாப்புழுவில் நடைபெறுகிறது. நாடாப்புழுவில் பல கண்டங்களால் ஆனது. இந்த நாடாப்புழுவினுடைய உடல் பல கண்டங்களால் ஆனது. இந்த பாருங்க, இந்த படத்தை பாருங்க. உடல் பல கண்டங்களால் ஆனது. பழுத்த கண்டம், முதிர்ந்த கண்டம், முதிராத கண்டம். இந்த ஒவ்வொரு கண்டமுமே இப்போ இந்த பழுத்த கண்டத்துல என்ன இருக்கும் அப்படின்னா அங்க இளம் உயிரிகள் இருக்கும். அதாவது முட்டை இருக்கும். முட்டை இருக்கிறதுனால இப்போ இந்த கண்டங்கள் ஒவ்வொன்றும் அது சிதைவடைகிறதுனால, அது சிதைவடைகிறதுனாலே இந்த கண்டத்தில் இருக்கக்கூடிய முட்டை வெளியாகி அதில் ஒரு புதிய உயிரினம் என்ன செய்யும்? உருவாகும். அப்போலைசிஸ் என்று சொல்லக்கூடிய முறை நாடாப்புழுவில் நடைபெறுகிறது. இழப்பு மீட்டல், ஒரு உயிரினம் இழந்த பகுதியை மீண்டும் புதுப்பித்துக் கொள்கிறது, மீண்டும் உருவாக்குகிறது. நமக்கு பார்க்கணும், இது ஈஸியாக நமக்கு சொல்லிடுவோம். பள்ளியில் இந்த மாதிரி இருக்கும். வால் கட் ஆயிடுச்சுன்னா திருப்பி முளைச்சிரும். இதெல்லாம் எதுக்கு எடுத்துக்காட்டுனா இழப்பு மீட்டலுக்கு எடுத்துக்காட்டு. ஸ்டார் ஃபிஷ் பார்த்துருக்கீங்களா? ஸ்டார் ஃபிஷ் அதில் 5 கைகள் இருக்கும். அதில் ஒரு கை கட் ஆயிடுச்சுன்னா திருப்பி அந்த கை என்ன செஞ்சிடும்? உருவாயிடும். எந்த முறையில்? இழப்பு மீட்டல் முறையில். அப்போ இந்த இழப்பு மீட்டல் 2 வகைப்படுகிறது. முழு உருவ மீட்பு, உறுப்பு மீட்பு. முழு உருவ மீட்பு, இழப்பு மீட்பு. ஃபர்ஸ்ட் முழு உருவ மீட்புனா என்னதுன்னா, ஒரு சிறிய துண்டு பகுதியிலிருந்து ஒரு முழு உடலும் உருவாகும். ஒரு சின்ன பீஸ் இருந்தால் போதும், அதுலேருந்து அதனோட ரிமைனிங் பார்ட் ஃபுல்லாகவே ஃபார்ம் ஆயிரும். எடுத்துக்காட்டு ஹைட்ரா, பிளனரியா, இதெல்லாம். சரியா? அடுத்து உறுப்பு மீட்பு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு உறுப்பு இழந்துச்சுன்னா அந்த உறுப்பு மட்டும்தான் திரும்பி உருவாகும். இழந்த உடல் உறுப்புகளை மட்டுமே மீண்டும் உருவாக்கி கொள்ளும் திறன். சரிதானா? இப்போ ஃபர்ஸ்ட் நான் போன இது சொன்னது அப்படி கிடையாது. முழு உருவ மீட்பு, ஒரு சின்ன பீஸ்ல இருந்து திருப்பி உள்ள எல்லா பகுதியுமே உருவாகும். அதான் முழு உருவ மீட்பு. உறுப்பு மீட்டுனா ஒரு உறுப்போ ஒரு பகுதியோ, ஒரு பகுதி மட்டும் கட்டாச்சுன்னா அந்த பகுதி மட்டும் திருப்பி உருவாகும். அதுக்கு பேர் தான் என்னதுன்னா உறுப்பு மீட்பு. அதுலேயும் 2 வகை இருக்குது, சீராக்கல் மற்றும் மீண்டும் உருவாக்குதல். சரிதானா? இதில் அந்த மீண்டும் உருவாக்குதல்ங்கிறது தான் எதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டு வருது அப்படின்னா, அந்த நட்சத்திர மீன், சுவர் பள்ளி, இதெல்லாம் இந்த இழந்த பகுதியை மீண்டும் உருவாக்குவது, வெட்டுண்ட பகுதியை மீண்டும் உருவாக்கும் திறன். இதுவும் அதே மாதிரி தான். அந்த என்னது, ஸ்டார் ஃபிஷ்ஷில் ஒரு கை வெட்டப்படுகிறது, திருப்பி அது உருவாகுது. சரிங்களா? இதுவும் அதே மாதிரி தான். அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய வால் பகுதி வெட்டுண்டது திருப்பி உருவாக்கப்படுகிறது. ஓகே, இப்போ நம்ம பாலிலி இனப்பெருக்கத்தை ஓரளவு முடிச்சிருக்கோம். பாலிலி இனப்பெருக்கம் இவ்வளவுதான். சரிதானே? பாலிலி இனப்பெருக்கத்தை பொறுத்தளவில் அது இருசம பிளவு, பல பிளவு முறை, ஸ்போர்கள் உருவாக்கம், ஸ்ட்ரோபைலா ஆக்கம், தற்சிதைவு, இழந்த செல்கள் இழப்பு மீட்டல், இந்த மாதிரி பல்வேறு வகை இருக்குது. நீங்கள் புத்தகத்தை எடுத்து பாருங்கள். பாலியல் இனப்பெருக்கம் இவ்வளவுதான்.
அடுத்து பால் இனப்பெருக்கம், இதையும் கொஞ்சம் குயிக்காக சொல்லிட்டு போயிருந்தேன். இதில் ஆண் இனச்சல்கள் பெண் இனச்சல்கள் இணைவுற்று உருவாகுது, சைக்கோட்டு உருவாகும். அதுக்கு பேர் தான் என்னது, பால் இனப்பெருக்கம். 2 முறைகளில் நடைபெறுகிறது. ஒருங்கிணைவு, இன்னொன்று இணைவு முறை இனப்பெருக்கம். ஒருங்கிணைவு அப்படின்னு சொல்றது வேற ஒன்றும் இல்லை, 2 இனச்சல்களும் இணைவதற்கு தான் பேர் ஒருங்கிணைவுன்னு பேர், சிங்காமி அல்லது கருவுறுதல் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை ஆண் இனச்செல்லும் பெண் இனச்செல்லும் இணைந்து சைக்கோட் உருவாகுறதுக்கு தான் என்ன பேரு, கருவுறுதல். 2 வகையாக நடைபெறுகிறது. வெளிக்கருவுறுதல், உட்கருவுறுதல். உடலுக்கு வெளியிலே கருவுறுதல் நடைபெறும், அதான் வெளிக்கருவுறுதல். மீன்கள், கடல் பஞ்சுகள், தவளைகள் இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கருவுறுதல் அந்த உயிரினத்தினுடைய உடலில் உள் நடைபெறாது, உடலுக்கு வெளியிலே நடைபெறும். உடலுக்கு வெளியேனா எங்க, இப்போ மீன்லாம் எங்க இருக்குது, தண்ணீர்ல இருக்கிறது, கடல்ல இருக்குது. அப்ப இனப்பெருக்கம் எங்க நடைபெறுகிறது, அதாவது கருவுறுதல் எங்க நடைபெறுகிறதுனா தண்ணீர்ல. ஒரு மீன் இருக்குன்னா மீனை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கடல் தண்ணீர்ல தான் கருவுறுதல் நடைபெறுகிறது. ஆண் இனச்செல்லும் பெண் இனச்செல்லும் இணைவது எங்க தான், தண்ணீரிலே தான். ஓகே, அதான் வெளிக்கருவுறுதல். உட்கருவுறுதல்னா பெண்ணினுடைய உடலுக்குள்ளே நடைபெறுகிறது தான் என்னது, உட்கருவுறுதல். இப்போ பறவைகள், பாலூட்டிகள், இப்போ மனிதர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கருவுறுதல் எங்கே நடைபெறுகிறது, உடலுக்கு உள்ள நடைபெறுகிறது. பெண்ணினுடைய உடலுக்கு உள்ள நடைபெறுகிறது, அது உட்கருவுறுதல். புரியுதா? வெளிக்கருவுறுதல்னா என்ன, உட்கருவுறுதல்னா என்னன்னு புரியுதா இல்லையா? மீன்ல நடைபெறுகிறது வெளிக்கருவுறுதல், பறவைகள்ல நடைபெறுகிறது, பாலூட்டிகள்ல நடைபெறுகிறதுலாம் என்னது, உட்கருவுறுதல். அப்போ வெளிக்கருவுறுதல், உட்கருவுறுதல், இந்த மாதிரி 2 வகையான கருவுறுதல்கள் அங்கு நடைபெறுகிறது. அடுத்து இந்த பால் இனப்பெருக்க முறையை பொறுத்தளவுல வேற என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுல பல்வேறு வகைகள் இருக்குது. தன் கருவுறுதல் ஃபர்ஸ்ட் வந்து என்னது, தன் கருவுறுதல். ஒரு செல்லில் இருந்தோ அல்லது ஒரே உயிரினத்திலிருந்தோ உருவாகின்ற ஆண் மற்றும் பெண் இனச்செல்கள் இணைந்து கருமுட்டை உருவாகுது. ஆண் இனச்செல்லும் அதே உயிரினத்திலிருந்து தான் உருவாகுது, பெண் இனச்செல்லும் அதே உயிரினத்திலிருந்து தான் உருவாகுது. இரண்டும் இணைந்து ஒரு கருவுறுதல் நடைபெறுவதற்கு பேர் தன் கருவுறுதல். ஆக்டினோஸ்போரியம் அப்படிங்கிற உயிரினத்தில் தன் கருவுறுதல் நடைபெறுகிறது. ஆக்டினோஸ்போரியம் தன் கருவுறுதல், ஆட்டோகாமி அப்படின்னு சொல்றாங்க. பாரமீசியத்திலையும் அதே மாதிரி தான், தன் கருவுறுதல் தான். அதாவது 2 இனச்செல்லும் ஒரே உயிரினத்திலிருந்தே உருவாகுது, அது ரெண்டும் இணைந்து கருவுறுதல் நடைபெறுகிறது. அதான். அடுத்து அயல் கருவுறுதல். ஆண் பெண் என்னும் 2 தனித்தனி பெற்றோர்களிலிருந்து உருவாகிறது. ஆண் இனச்சல் வேற ஒரு உயிரினத்திலிருந்து வருது, பெண் இனச்சல் இன்னொரு உயிரினத்திலிருந்து வருது. இப்போ மனிதன்லாம் இந்த மாதிரி தான், ஆண் பெண் தனித்தனி உயிர்கள் காணப்படுது. முழு சேர்க்கை அப்படின்னு ஒரு வகை இருக்குது. முதிர்ந்த உயிரிகளினுடைய இனச்சல்களை உருவாக்காமல் அவ்வுயிரிகளே இனச்சல்கள் போன்று செயல்படும். இது இனச்சல்கள் வந்து உருவாக்காம அந்த முதிர்ந்த உயிரியை, ஏன்னா முதிர்ந்த உயிரினா பெரிய உயிரினெல்லாம் கிடையாது, முதிர்ந்த உயிரியாக இருந்தாலும் அது என்னதுதான், ஒரு செல் உயிரி தான். அந்த முதிர்ந்த உயிரினமே இனச்சல்கள் போன்று செயல்பட்டு புதிய உயிரிகளை உருவாக்கும். அது ட்ரைக்கோனிம்பா அப்படிங்கிற உயிரினத்தில் நடைபெறுகிறது. ட்ரைக்கோனிம்பாங்கிறது இதான் அந்த உயிரினம். அந்த உயிரினமே இனச்செல்லாக செயல்படுகிறது. இளம் சேர்க்கை. இளம் சேய் செல்கள் இனச்செல்கள் போன்று செயல்பட்டு புதிய உயிரினை தோற்றும். இளம் சேய் செல்கள், அந்த அதில் போனதில் முதிர்ந்த செல்களே இனச்செல்கள் போல செயல்படுகிறதுன்னு சொன்னோம். இதில் வந்து இளம் சேய் செல்கள் இனச்செல்கள் போல செயல்பட்டு புதிய உயிரினத்தை தோன்றுகிறது, இளம் சேர்க்கை. அடுத்து மாறுபட்ட செல் சேர்க்கை. 2 இனச்செல்கள் வெவ்வேறு மாறுபட்ட அமைப்பில் இருக்கக்கூடிய 2 இனச்செல்கள் சேர்ந்து இணைவது தான் என்னது, மாறுபட்ட செல் சேர்க்கை. அடுத்து ஒத்த செல் சேர்க்கை. அமைப்பிலும் செயலிலும் ஒரே மாதிரியான 2 செல்கள் ஒன்றிணைவது. ஆண் இனச்செல் பெண் இனச்செல் தான், ஆனால் இரண்டுமே எப்படி தான் இருக்குது, ஒரே மாதிரி இருக்கு. அது ஒத்த செல் சேர்க்கை. இதான் ஒத்த செல் சேர்க்கைக்கு எடுத்துக்காட்டு. வேறுபட்ட செல் சேர்க்கை பிளாஸ்மோடியத்தில் நடைபெறுகிறது. ஏன்னா மைக்ரோ கேமிட் மேக்ரோ கேமிட் ரெண்டும் வித்தியாசமா இருக்கும், வேற வேற மாதிரி இருக்கும். அடுத்து இணைவு முறை இனப்பெருக்கம்.
இணைவு முறை இனப்பெருக்கம் இது இதுவும் ஒரு பால் இனப்பெருக்கம் தான். இது எதில் நடைபெறுகிறதுனா பாக்டீரியா போன்ற உயிரினங்களில் நடைபெறுகிறது. என்னன்னா 2 பாக்டீரியா இருக்குன்னா 2 பாக்டீரியாவும் அருகருகே இணைந்து கொள்ளும். ஒரு பாக்டீரியாவில் உள்ள டிஎன்ஏ இன்னொரு பாக்டீரியா மாற்றிக்கொள்ளப்படும். மாற்றிக்கொள்ளப்பட்டவர் திருப்பி தனித்தனியா பிரிஞ்சிடும். இது இணைவு முறை இனப்பெருக்கம். அப்போ உயிரினம்னாலே அதனுடைய வாழ்க்கை சுழற்சியில 3 நிலைகள் இருக்குதுன்னு சொல்றாங்க. இளம் உயிரி நிலை, இனப்பெருக்க நிலை, முதுமை நிலை. அந்த இனப்பெருக்க நிலையை பற்றி சொல்லும்போது பருவகால இனச்சேர்க்கையாளர்கள், தொடர்ச்சியான இனச்சேர்க்கையாளர்கள். சில உயிரினங்கள் சில பருவ காலத்தில் மட்டும்தான் இனப்பெருக்கம் செய்யும். பறவைகள், இந்த மாதிரி பள்ளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சீசனில் தான் அது இனப்பெருக்கம் செய்யுது. அது பருவகால இனச்சேர்க்கையாளர்கள். தொடர்ச்சியான இனச்சேர்க்கையாளர்கள்னா என்ன அப்படின்னா பால் முதிர்ச்சி காலம் முழுவதும் இனச்சேர்க்கையில் ஈடுபடும். இப்போ தேனீக்கள், பறவைகள், வளர்ப்பு பறவைகள், முயல்கள் இதெல்லாம் தொடர்ச்சியாக இனச்சேர்க்கையில் ஈடுபடும். அது தொடர்ச்சியான இனச்சேர்க்கையாளர்கள். பருவகால இனச்சேர்க்கையாளர்கள், தொடர்ச்சியான இனச்சேர்க்கையாளர்கள். முதுமை நிலை. அடுத்து கன்னி இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. இதுவும் நம்ம பால் இனப்பெருக்கத்தில் படிக்கிறோம். ஆனால் கன்னி இனப்பெருக்கம்னா என்ன அப்படின்னா அண்ட செல்லானது கருவுறாமலேயே முழு உயிரியாக வளர்ச்சி அடையும் செயல். ஏன்னா பால் இனப்பெருக்கம்னாலே நமக்கு கருவுறுதல் நடைபெற வேண்டும். அண்ட செல்லும் விந்து செல்லும் இணைய வேண்டும். ஆனால் இங்கே அண்ட செல்லானது கருவுறாமலே முழு உயிரியாக வளர்ச்சி அடையும். அதுக்கு பேர் தான் கன்னி இனப்பெருக்கம். 2 வகை இருக்குது. இயற்கையான கன்னி இனப்பெருக்கம், செயற்கையான கன்னி இனப்பெருக்கம். சரிங்களா? இயற்கையான கன்னி இனப்பெருக்கம்னா சில விலங்குகளில் அதனுடைய வாழ்க்கை சுழற்சியில் கன்னி இனப்பெருக்கம் தொடர்ச்சியாக நடைபெற்றுக்கிட்டே இருக்கும். அந்த இயற்கையான கன்னி இனப்பெருக்கம் 2 வகையாக பிரிக்கிறாங்க. முழுமையான கன்னி இனப்பெருக்கம், முழுமையற்ற கன்னி இனப்பெருக்கம். ஏன்னா முழுமையான கன்னி இனப்பெருக்கம்னா என்னன்னா அந்த இனத்தில் ஆண் உயிரிகளே இல்லை, பெண் உயிரிகள் மட்டும்தான் இருக்குது. அதனால அங்கே கன்னி இனப்பெருக்கம் மட்டும்தான் நடக்கும், வேற எந்த இனப்பெருக்கமும் நடைபெறாது. அதனால தான் அதை முழுமையான கன்னி இனப்பெருக்கம்னு சொல்கிறோம். அந்த இனத்தில் பெண் உயிரிகள் மட்டுமே உள்ளன, ஆண் உயிரிகளே கிடையாது. அதனால அது என்ன முறையில் தான் இனப்பெருக்கம் செய்து ஆக வேண்டும்? கன்னி இனப்பெருக்கம். அடுத்து முழுமையற்ற கன்னி இனப்பெருக்கம்னா என்ன அப்படின்னா பால் இனப்பெருக்கம் மற்றும் கன்னி இனப்பெருக்கம் இரண்டும் மாறி மாறி நடைபெறும் சில உயிரினங்கள்ல. இப்போ தேனீக்கள்ல பார்த்தீங்கன்னா கருவுற்ற முட்டைகள் ராணி தேனீகளாகவும் வேலைக்கார தேனீகளாகவும் வளர்ச்சி அடைகின்றன. அதே மாதிரி கருவுறாத முட்டைகள் ஆண் தேனீக்களாக வளர்ச்சி அடைகிறது. அப்போ இங்க என்ன நடக்குது? கன்னி இனப்பெருக்கமும் நடைபெறுகிறது, அடுத்து பால் இனப்பெருக்கமும் நடைபெறுகிறது. ஏன்னா ராணி தேனீகள் எவ்வாறு தான் உருவாகிறது? கருவுற்ற முட்டையிலிருந்து தான் உருவாகுது. அப்போ கருவுற்ற முட்டையிலிருந்து உருவாகிச்சுன்னா அது பால் இனப்பெருக்கம். ஆனால் அதே வேளையில் ஆண் தேனீக்கள் எவ்வாறு உருவாகிறதுனா கருவுறாத முட்டை. கருவுறாத முட்டைனா அதுக்கு பேர் தான் என்னது? கன்னி இனப்பெருக்கம். அப்போ 2 வகை இனப்பெருக்கமும் மாறி மாறி நடைபெறுகிறதுனால அதை என்ன சொல்கிறோம்? முழுமையற்ற கன்னி இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இளம் உயிரி கன்னி இனப்பெருக்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது. செயற்கை கன்னி இனப்பெருக்கம், அதாவது கருவுறாத அண்டம், அண்டசெல் கருவுறலை, ஆனால் எதை பயன்படுத்தி அதை கருவுற வைக்கிறாங்கன்னா சில இயற்பிய அல்லது வேதியியல் தூண்டல்கள் மூலம் தூண்டப்பட்டு முழு உயிரியாக வளர்ச்சி அடைகிறது. இதுக்கு பேரு செயற்கை கன்னி இனப்பெருக்கம். கடல் அர்ச்சின், கடல் குச்சின்னு சொல்லுவாங்க. இந்த உயிரினத்தில் செயற்கை கன்னி இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. கன்னி இனப்பெருக்கம் தூண்டப்படுகிறது சில வேதிப்பொருட்கள் மூலமாக அல்லது இயற்பியல் காரணிகள் மூலமாக தூண்டப்பட்டு இனப்பெருக்கம் செய்யப்படுகிறது. அடுத்து கரு வளரும் இடம், முட்டையிடுகிறதா குட்டி ஈனுகிறதா அதன் அடிப்படையில் விலங்குகள் வகைப்படுத்தப்படுகிறது. முட்டையிடுபவை, குட்டி ஈனுபவை, தாயுள் முட்டை பொறித்து குட்டி ஈனுபவை 3 வகையா இருக்கிறது. ஃபர்ஸ்ட் முட்டையிடுபவை, ஓவி பேரஸ்ன்னு சொல்றாங்க. முட்டையிடுபவைனா நமக்கு தெரியும், பறவைகள். கண்ண முடிக்கிட்டு சொல்லிடலாம். முட்டையிடுபவை பறவைகள், பறவைகள் மட்டுமல்ல ஊர்வன இதெல்லாம் இருக்கு. அடுத்து இந்த முட்டையை சுற்றி ஒரு ஓடு இருக்கும் இல்லையா? ஓடுள்ள முட்டைகள். சில இதில் ஓடு இருக்காது. இப்போ இந்த மீனோட முட்டையில எல்லாம் ஓடு இருக்காது, சவ்வு தான் இருக்கும். ஆனால் பறவையோட முட்டைகள்ல என்ன இருக்குது? ஓடு இருக்கும். ஓகே, இப்போ முட்டையிடுபவை அப்படிங்கன்னா ஒரு சில உயிரினங்கள் முட்டையிட்டு தான் இனப்பெருக்கம் செய்யுது இல்லையா?
அதே சமயத்தில் இன்னும் ஒரு சில உயிரினங்கள் குட்டி இனுபவை, முட்டையிடாதது, நேரடியாக என்ன செஞ்சிடும், இளம் உயிரியை உருவாக்கும். சரியான அதுக்கு இப்போ எடுத்துக்காட்டு குட்டி இனுபவை. பெரும்பாலான பாலூட்டிகள் எல்லாமே என்னதுதான், குட்டி இனுபவை தான். ஆடு, மாடு, மனிதன் எல்லாமே குட்டி இனுபவை. இதுல இன்னொரு வகை இருக்கு, தாயில் முட்டை பொரித்து குட்டி இனுபவை. ஓவோ ஓவி பேரஸ், ஓவோ விவி பேரஸ். அதாவது இது முட்டை தான், ஆனால் முட்டையை வெளியில் எடுறது இல்லை. அந்த முட்டை எதில் இருக்குது அப்படின்னா, அந்த பெண் உயிரினுடைய உடலுக்குள்ளே இருக்குது. தாயினுடைய உடலுக்குள்ளே இருந்து அது எவ்வாறு வெளியிடப்படுகிறதுனா, எப்போ வெளியிடப்படுகிறதுனா, அந்த முட்டை பொரித்த பிறகுதான் வெளியிடப்படுகிறது. அந்த முட்டை பொரிக்கும் வரை முட்டை தாயினுடைய உடலுக்குள்ளே இருந்து முட்டை பொரிக்கும் போது வெளியிடப்படுகிறது. அதுக்கு எடுத்துக்காட்டு என்னதுன்னா சுறாமீன். சரிதானா? சுறாமீன் தாயுள் முட்டை பொரித்து குட்டி இனுபவை. சரிதானா? இது முட்டை தான், ஆனால் முட்டையை வெளியில விடுறது இல்லை, முட்டையை பத்திரமா உள்ளே வச்சுக்கிறது. அந்த முட்டை பொரித்து வெளியில வரும்போது இந்த இளம் உயிரியை மட்டும்தான் என்ன செய்யுது, இளம் உயிரி ஆன பிறகு மட்டும்தான் அது வெளியில விடுது. ஓகே, அப்போ நம்ம இந்த பாடத்துல ஒவ்வொரு உயிரினங்களும் எவ்வாறு இனப்பெருக்கம் அடையுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். நீங்கள் நல்லா புத்தகத்தை எடுத்து இப்போ வாசிக்க நீங்கள் ஆரம்பிக்கலாம். பாலிலா இனப்பெருக்கம், பால் இனப்பெருக்கம். சரிதானா? இரு சம பிளவு, பல பிளவு, ஸ்போர்கள் உருவாக்கம், பல்வேறு வகையான இனப்பெருக்க முறைகளை பார்த்துருக்குறோம். மாணவர்கள் புத்தகம் இருப்பதனால் நீங்கள் நல்லா படிக்க ஆரம்பிக்கலாம். மீண்டும் சந்திப்போம்.